ஜென்ஐ இன்ஜினியரிங், ஏஜென்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ரோல்ஸ் பத்தி ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. கார்ட்னரோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 64% ஆஃப் தி கம்பெனிஸ் நெக்ஸ்ட் 24 monthsல ஏஜென்டிக் ஏஐ டிப்ளாய் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுது. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இந்த டிமாண்டை மீட் பண்ற அளவுக்கு மார்க்கெட்ல ஜென்ஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல. ஏஜென்டிக் ஏஐ இஸ் சிம்பிளி ஜென்ஐ இன்ஜினியர் லெவல் 2. சிம்பிளா சொல்லணும்னா ஜென்ஐ இன்ஜினியரிங் பில்ட்ஸ் த பிரெயின், ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங் மேக்ஸ் த பிரெயின் ஆக்ட். சோ இந்த வீடியோல ஜென் ஏஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, இந்த ரோலுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் அண்ட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஒரு ஜென் ஏஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியர் இந்த 2026ல ஆகுறது அப்படின்றதுக்கான டீடைல்டு ரோட் மேப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. To all my haters, இந்த வீடியோ முடியும் போது உங்க எல்லாத்துக்கூடயும் நீங்க போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்னால நான் வந்து பேச போறேன். 3 daysக்கு முன்னாடி only 40 job survey அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா we have made it. ஸோ அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு சில கமெண்ட்ஸ் 90% பாசிட்டிவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் 10% வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்றத ரீட் பண்ணி அதுக்குண்டான கிளாரிட்டியை இந்த வீடியோ முடியும் போது உங்க எல்லாத்துக்குமே நான் கொடுக்க போறேன். பட் அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த டெஃபினேஷன் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் செஷனுடைய கான்டெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங் யாரால எடுத்து படிக்கணுமோ அவங்களுடைய ரோட் மேப் என்ன அப்படின்றத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் ஏஜென்டிக் இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துடலாம். ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தி அப்ளிகேஷன்ஸ் which ever it is generating structured or unstructured data, we call that particular applications as generative AI applications. And the engineers who is working behind that particular applications, they are called as generative AI engineers or AI engineers. இந்த மாதிரியான பல டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சிம்பிள் டெஃபினேஷனுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தி அப்ளிகேஷன்ஸ் which ever it is generating structured or unstructured data or structured and unstructured data, we call that particular application is generative AI applications. எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? Claude இருக்கு, ChatGPT இருக்கு, Gemini இருக்கு, Grok இருக்கு. இது எல்லாத்துலயுமே நீங்க வந்து டெக்ஸ்ட்ல வந்து லாங்குவேஜ் நீங்க பேசி ப்ராம்ப்ட் போடுறீங்க and that is able to generate structured data, meaning rows and columns, tabular columnல போடுச்சுனா structured data அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். unstructured dataல 4 இருக்கு. images, audios, videos, text. இது அவுட்புட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துச்சுனா அது unstructured data. இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து unstructured data. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன 4 அப்ளிகேஷன்ஸ்ல ஜெனரேட் பண்றதுனால அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அப்ப ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லெவல் மேல. நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன இந்த பிரெயினுக்கு மேல பல விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் செட்டப் பண்றது, ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு நர்ச்சரிங் ஏஜென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை கொடுக்குறது, இந்த நர்ச்சரிங் ஏஜென்ட் ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு ஏஜென்ட் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் மேல அதுக்கு மேல செக்யூரிட்டி லேயர் வைக்கிறது, அந்த செக்யூரிட்டி மேல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலிடேஷன் லேயர் அப்படின்ற மாதிரி வைக்கிறது. அதே மாதிரி இந்த டேட்டா வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு வரக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். அப்படி ஸ்ட்ரக்சரா இருந்தா என்ன மாதிரியான பைப் லைனை நம்ம வந்து ஏஜென்ட் வந்து வேலை பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம வந்து கால் பண்ணி அதுக்கு அந்த வேலையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாஸ்கா கொடுத்து ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து செட்டப் பண்ணி அதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினியரிங் ஒர்க் தான் ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம மேனுவலா என்னென்ன ஒர்க் நீங்க மேனுவலா என்னென்ன ஒர்க்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அத்தனை ஒர்க்குமே ஏஜென்ட்ஸ் கிட்ட கொடுத்து அந்த ஏஜென்ட்டை வேலை செய்ய வைக்கிறது தான் ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங். உங்களுக்கு ப்ராப்பரா புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐ இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறவங்களுக்கு மார்க்கெட்ல என்ன ஸ்கோப், எவ்வளவு சேலரி இருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறேன். வாங்க போலாம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் வந்து 2 ஜாப் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே, 4 to 6 years of experience, hands on experience in data analysis or data science or business analytics and roles-ல நீங்க இருந்தீங்கன்னா 4 to 9 years experience குள்ள இருக்கிறவங்களுக்கு 25 to 35 lakhs per annum வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கொடுக்குறாங்க. ஒன்னு. ரெண்டாவது ஏஐ இன்ஜினியர்ன்றது பாத்தீங்கன்னா பேரு, பட் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா they are expecting LLM key responsibilities என்னன்றத பாருங்க. 5+ experience in software engineering, back-end engineering, AI engineering, இந்த மாதிரி and experience with cloud platforms like AWS, GCP, ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் சிஎஸ்சிடில இந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா தேவை. ஓகே, அண்ட் salary எவ்வளோ? 1.2 crore. ஓகே, அப் டு 1.2 crore CTC. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஃபார் எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுதா? ஃபார் எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்ஸ்னா என்ன? ஜஸ்ட் வாட்னு படிக்கிறவங்க கிடையாது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கணும், அதை வந்து மானிட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல லேட்டன்சி, அதாவது மாடல் வந்து ரொம்ப டிலேட் அவுட்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பல எண்ட் டு எண்ட் நாலேஜ் வந்து இருந்திருக்கணும். ஜஸ்ட் வாட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் நாலேஜ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது.
புரியுதா? ஸோ இப்போ வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜெனரேட்டிவ் இன்ஜினியர் அண்ட் ஏஜென்டிக் இன்ஜினியர், ஏ இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல் இன்ஜினியர்ஸ், இதெல்லாமே ஒரே சைக்கிளில் தான் இன்னைக்கு வராங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கோப் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ இதை வந்து யார் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கொடுக்குறேன் வாங்க. Who should learn this Gen AI and Agentic AI program? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ஷாட்டை நான் நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன் மோர் டைம் ரிமைண்டர். ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் Agentic AI and Gen AI ப்ரோக்ராமை 3 months ஸ்பெண்ட் பண்ணி யூ கேன் கம்ப்ளீட் இட். புரியுதா? உங்களுக்கு உண்டான ரோட் மேப் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து காமிக்க போறேன். இப்போ ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை மட்டும் சொல்லியிருக்கீங்களா கோச்? அப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கேன், என்னோட கெரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அவர் என்னோட கெரியரை நான் ஏ இன்ஜினியராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஏஐக்கு மேலே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு கூடிய ஒர்க் எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு ஏஐக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட கெரியரையே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உங்களுடைய பாத் இந்த பாத் அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ இந்த கோரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா when you're transitioning into this agentic AI and Gen AI engineering, it makes sense. புரியுதா? ஸோ உங்களுடைய டியூரேஷன் நீங்கள் இந்த பாத் முடிச்சுட்டு இங்கே வந்து வரும்போது ஒரு 2 months வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நடக்கும். ஓகே, என்ன கோச் இங்கே 4 months இருக்கு, இங்கே 3 months இருக்கு, அப்போ 7 months ஆகுமா? ஆகாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா 2 months மட்டும் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் போதும். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டாண்ட் அலோனா ஃப்ரெஷர்ஸ் டேட்டா அனலிஸ்ட் ப்ரோக்ராம் போகிறது இட் இஸ் நாட் சஜஸ்டபிள். பிகாஸ் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அலோன் டேட்டா அனலிஸ்ட் பொசிஷனுக்கு இல்லை. அதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இங்கே ஏன் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாத் டேட்டா அனலிஸ்ட் பாத் யாராச்சும் உங்கள் கம்பெனியில் நீ டேட்டா அனலிஸ்ட் மட்டும் நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னா அதுக்குண்டான ரெக்கமெண்டேஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ரெஃபரல் யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஸ்டாண்ட் அலோன் பாத் அந்த ப்ரோக்ராம் மட்டும் எடுத்து படிக்கிறதுக்கு நான் ட்ரைனிங்கும் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இங்கே வந்து நான் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஓகே, பட் ஸ்டாண்ட் அலோன் டேட்டா அனலிஸ்ட் ப்ரோக்ராம் அக்கார்டிங் டு அஸ் இட்ஸ் நாட் அட் ஆல் சஜஸ்டட். இது வரைக்கும் டேட்டா அனலிஸ்டாக ஸ்டாண்ட் அலோன் படிச்சுட்டு போனவங்க ரீசெண்டாக நிறைய பேர் நடக்கல. பட் இந்த டேட்டா சயின்ஸ் முடிச்சுட்டு ஏஜென்டிக் AI ப்ரோக்ராம் போகிறவங்களுக்கு மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பிரிட்ஜ் ஹவுஸ்க்குள்ள நடக்குது. ஸோ அதனால அந்த பார்த்து தான் we are suggesting. எது ரிசல்ட் கொடுக்குமோ அது we can confidently speak. எது கொடுக்காதோ அது வந்து ஓப்பனாக அட்மிட் பண்ணிட்டு ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ரைட். ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் செஷனில் இந்த ஏஜென்டிக் AI and Gen AI ப்ரோக்ராமை எப்படி 3 months படிக்கணும், அதுக்கு புதுசாக நாங்கள் வந்து டிவைஸ் பண்ணக்கூடிய கரிக்குலம் என்ன அப்படின்றதான் காமிக்க போகிறேன். வாங்க. ஸோ இந்த ஃபோல்டரில் நான் டோட்டலி 6 ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஜாப் அண்ட் சேலரி ரிலேட்டட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரூஃபை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த ஏஜென்டிக் AI and Gen AI படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்கு. இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன, அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஏஜென்டிக் AI and Gen AI ப்ரோக்ராம்குள்ள போனோம். இந்த ஏஜென்டிக் AI and Gen AI ப்ரோக்ராம் அப்படின்றது திஸ் இஸ் வித் கோடிங். இந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோ கோடிங். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட்ல எப்படி டிப்ளாய் பண்றது அப்படின்றதுக்குள்ள கரிக்குலம் எல்லாமே we have devised it. இது எல்லாமே கம்ப்ளீட்லி நியூ. இதுபடி தான் நாங்கள் வந்து இப்போ டீச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள போய்கிட்டு இருக்கு. எல்லாமே LMS பேஸ்டு டீச்சிங். இப்போ என்னோட டீச்சிங் எப்படி நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் உள்ள உட்காந்து அதெல்லாம் ப்ராப்பர் ரெக்கார்ட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி ப்ரொடக்ஷனைஸ்லாம் உங்களுக்கு வந்து உள்ள வெளியில் வரதுக்கு பல ரிவ்யூ ஃபேஸ்லாம் போயிட்டு நீங்கள் LMSல உங்களுடைய ஓன் கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து படிச்சுக்கலாம். பட் இந்த ஃபேஸில் தான் we will allow. ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் என்ன, ஏஜென்டிக் AI ப்ரோக்ராமுடைய கரிக்குலம் என்ன, அந்த AI ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ்னுடைய ரிலேட்டட்லாம் இதில் இருக்கக்கூடிய என்ன அஜெண்டா அண்ட் இந்த பர்டிகுலர் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் சூழல் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறேன். ஸோ பட் நீங்கள் ப்ரோவரேட்டிவ் பிரிட்ஜ்குள்ள வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்டாக ப்ரீ ரெக்வெஸ்ட் முடிச்சுட்டு AI ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு will never allow. இந்த பாத்தில் தான் we will allow. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் என்ன அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போகிறேன். வாங்க பார்க்கலாம். Our vision through this particular program அப்படின்றது என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், what we are aiming to build AI engineers, AI architects, AI consultants, AI product thinkers, AI entrepreneurs, system thinkers, future AI leaders. நீங்க AI வச்சு நாளைக்கு எதை வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமாக திங்க் பண்ணுறதுக்கும் பில்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கரண்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங் மூலியமாகவும் ப்ரோக்ராமிங் இல்லாமலையும் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டி தான் உங்கள் பிரெயினுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்றது அவர் கோல். வாட் இஸ் நாட் அவர் கோல்? ஜஸ்ட் சர்டிஃபிகேஷன் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், ஜஸ்ட் இந்த டுட்டோரியல் மட்டும் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை மட்டும் நான் வந்து எப்படியோ மாஸ்டர் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரோவைட் பிரிட்ஜ் ஹவுஸ்குள்ளே ட்ரைனிங் நடக்காது. ஓகே, திஸ் இஸ் வாட் அவர் கோல் அண்ட் திஸ் இஸ் வாட் நாட் அவர் கோல் அப்படின்றத ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளியரன்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ள கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த பர்டிகுலர் எய்மிங் டு பில்ட் அப்படின்ற இந்த கேட்டகரியில் நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா எந்த பாத்தில் போகணும் அப்படின்றது அந்த ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் அப்படின்றத வச்சிருக்கேன். ஸோ இப்போ வாட் இஸ் அவர் விஷன் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கு. வாட் வி எய்ம் டு பில்ட் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கு. இப்போ அந்த ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் என்ன, எந்த பாத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற அதை காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம்.
ஏஜென்டிக் ஏ இன் சென்னை ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 28 days ப்ரீரெக்வசிட் செஷன், ஓகேவா? 4 pillars 80 terms. இந்த இடத்துல இந்த 80 டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். இந்த 80 டெர்மினாலஜிஸ்மே ஏஜென்டிக் ஏ ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினாலஜிஸ். என்னென்ன? பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து 10 days எடுத்து இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். இதுக்கு மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி உள்ள இருக்கு. ஓகே, மிஷின் லேர்னிங் வந்து டீப்பா படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 days ஒரு 30 days வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 5 days ஸ்பெண்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய டாபிக்ஸை எந்த செஷன்ல போய் படிச்சா அந்த டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஒரு 5 days மட்டும் மிஷின் லேர்னிங் அந்த டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்டிங்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டீப் லேர்னிங்ல ஒரு 3 days ஸ்பெண்ட் பண்ணி இந்த டெர்மினாலஜிஸ்னுடைய ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்ணி இந்த டெர்மினாலஜிஸை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பிகாஸ் எது சேஞ்ச் ஆனாலும் எல்லாம் நினைப்பாருங்க, எது சேஞ்ச் ஆனாலும் நீங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் டு த பர்டிகுலர் அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகுது. நம்ம சைன் லாங்குவேஜ் கூடலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறது கிடையாது, ப்ராம்ப்ட் மூலியமா பேசுகிறோம். அப்போ ப்ராம்ப்ட் மூலியமா பேசும்போது அந்த மிஷினுக்கு பின்னாடி எப்படி அந்த நம்பர்ஸாக மாறுது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிடைச்சினா தான் சிஸ்டமாக நீங்கள் வந்து திங்க் பண்ண முடியும். ஓகே, ஈஸியாக இப்போ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல்ஸ் N8 டூல்ஸ்க்குள்ள பண்ணிடலாம். பட் தட் இஸ் நாட் வி ஆர் கோயிங் டு பில்ட். உள்ளர சிஸ்டம்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரு சிஸ்டம் திங்கரா உங்களை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வெளியில போகும்போது நீங்க அந்த நாலேஜ்ல எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு சூப்பரான ஒரு ஏஐ லீடர் ஆகலாம், ஏஐ ஆண்டர்பிரினர் ஆகலாம், ஏஐ கன்சல்டன்ட் ஆகலாம். இதெல்லாம் தான் எங்களுடைய கோல். ஸோ அதனால பைத்தன் ப்ரோக்ராமிங் இல்லாம we will never allow anybody in. புரியுதா? ஸோ அதனால இது ஜஸ்ட் ஒரு 30 days மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். 28 days ஒரு சாலிடா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு மாசம் முடிஞ்சிருச்சா, இப்போ 1 month முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ செகண்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்டிக் ஏ அண்ட் ஜென்ஏ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போறீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் என்னது புரிஞ்சிச்சு, பைத்தன் ப்ரோக்ராமிங் 10 days, அதுக்கப்புறமா மிஷின் லேர்னிங்ல வந்து ஒரு 5 days, அதுக்கப்புறமா டீப் லேர்னிங்ல ஒரு 3 days, அதுக்கப்புறமா லாஸ்டா அந்த NLP ஒரு 10 days, ஒரு 28 days, அப்ராக்சிமேட்லி 30 days, 1 month டைம் எடுத்து ஃபவுண்டேஷன் செட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்க இந்த கோர் NLP அப்படின்றதுக்குள்ள அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த ப்ரோக்ராம் படிப்பீங்க. NLP அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், எப்படி லாங்குவேஜ் வந்து மிஷின்ஸ்க்கு பின்னாடி கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு கரிக்குலம் இருக்கு. அதை நான் இங்க காமிக்கல, பிகாஸ் ஆல்ரெடி என்ன டெர்மினாலஜி தேவை அப்படின்றது போட்டுருக்கனால இதை நான் இங்கே ஸ்கிப் பண்றேன். ஸோ இந்த 1 month நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏஜென்டிக் ஏ ஜென்ஏ ப்ரோக்ராம்ல என்ன ஃப்ளோல படிக்க போறீங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்து போறேன். வாங்க பார்ப்போம். 32 days ஸ்பெண்ட் பண்ணி you are going to understand 30 tools. 13 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறீங்க. டோட்டலி 6 ப்ராஜெக்ட்ஸ் இருக்க போகுது. ப்ரோயிட்டிவ் ரிச்னுடைய லேர்னிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, நிறைய பேர் கூகுளுடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பரா ஸ்பீச் பண்றாங்க, ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ற நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. இங்க உள்ள வரக்கூடிய இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ உள்ள லேர்னிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கா இருக்கும். ஓகே, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண போறோம். கஸ்டமர் சப்போர்ட், சேல்ஸ், CRM, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் and operations and PMO, finance related, healthcare related, legal and compliance related, marketing and content related. So இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் மூலியமா how we are going to build that agents அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் we are going to learn. So chapter 1ல GenAI ஃபவுண்டேஷன்ஸ் படிக்க போறோம். chapter 2ல prompt engineering and LLM APIs படிக்க போறோம். அதுல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம், OpenAI, Anthropic இதெல்லாம் பார்க்க போறோம். chapter 3ல rack pipelines வந்து லாக் செயின் இந்த மாதிரியான சிஸ்டம், அப்புறம் chunking strategies என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். chapter 4ல வந்து agents and agentic patterns, அதுக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம். chapter 5ல orchestration, frameworks and MCPs, racks இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்ல பார்க்க போறோம். அண்ட் எப்படி அந்த நம்ம கிரியேட் பண்ண ஏஜென்ட்ஸ்க்கு நம்ம சேஃப்டி கார்டல்ஸ்ல போட போறோம், இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் பண்ண போறோம், சர்விங் டிப்ளாய்மெண்ட்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்ற இந்த மொத்தத்தையுமே டோட்டலி ஆல்மோஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருப்போம். ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 ஸ்மாலா நம்ம தியரி கத்துக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ்ல தான் அதிகமாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். பிகாஸ் இட்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட கொஸ்டின் எல்லாம் இப்போ என்ன பாருங்க. உங்களோட கொஸ்டின் வந்து கோச் ஐ எம் ஃப்ரம் டெஸ்டிங் பேக்ரவுண்ட், நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட் வரேன், நான் வந்து சைபர் செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் வரேன், நான் வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்மசூட்டிக்கல் பேக்ரவுண்ட், ஹெல்த் கேர் பேக்ரவுண்ட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் வரீங்க. நான் இங்கே காமிச்சிருக்கிறது லெட்ஸ் ஹெல்த் கேர் பேக்ரவுண்ட். ஹெல்த் கேர்லேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரிலேட் ஆகும். ரிலேட் ஆகாதவங்களுக்கு என்ன பண்றது, அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா? தேவையில்லை. உங்களோட டொமைன் நாலேஜ் எக்ஸ்பர்ட் வந்து நீங்க தான், ரைட்? ஏஐ நான் ஒரு ஹெல்த் கேர் ஒரு யூஸ் கேஸ் வந்து எடுத்துட்டு வந்து அதுக்கு எப்படி அப்ளை பண்றது நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்க பிரெயின் அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க பிரெயின் ஓ ஹெல்த் கேருக்கு அப்படின்னா என்னோட டொமைனுக்கு இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நான் டீச் பண்ணலனாலும் உங்க பிரெயின் உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு தேவை என்னன்னா ஏஐ ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பிரெயின் வில் டீச் யூ ஹவு டு டேக் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் அண்ட் அப்ளை இட் இன் யுவர் ஓன் ஃபீல்ட். பிகாஸ் உங்களுக்கு தான் தெரியும் கரண்ட் பிசினஸ் ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்கு, கரண்டா உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கு, எந்த இடத்துல ஏஐ கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணா என்னுடைய ப்ராசஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம், எப்படி ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து ஏஜென்ட்க்கு எப்படி இன்புட் கொடுக்கணும், ஏஜென்ட் எப்படி வேலை எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாமே சொல்லிடலாம். இங்க என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா டொமைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வரதுனால ப்ராப்பரா ஏஐ எடுத்து உங்க பிரெயினுக்கு ஃபீட் பண்ணிட்டோம்னா எப்படி இந்த ஏஐ எடுத்து என்னோட ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணலான்றது நீங்களே உங்க பிரெயினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். திஸ் இஸ் த பாத். புரியுதா? ஸோ இப்போ ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும், ஹவு ஷுட் ஐ லேர்ன் திஸ் ஏஐ ஃபார் மை ஓன் ஃபீல்ட் அப்படின்றதுக்கு இதுதான் ஆன்சர்.
உங்க டொமைன் யாருமே சொல்லிக் கொடுத்தா that doesn't make sense, because நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டொமைன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பர்டைஸ் நீங்க தான், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் நீங்க தான். அந்த எக்ஸ்பர்டைஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா அதோட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அதனால எப்படி ஏஐ எடுத்து உங்களோட ஒர்க்கை ஃபிட் பண்ணுறது உங்க பிரெயின் சொல்லிக் கொடுக்கும். ஏஐ எடுத்து எப்படி மல்டிபிள் டிஃபரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு இப்போ நான் எடுத்திருக்கிறது 8, நாளைக்கு வந்து 10 கூட மாறலாம். புரியுதா? ஸோ அப்படி மாறும்போது உங்க பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுறோம், கண்டிப்பாக உங்க பிரெயின் பேசும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து ஏஜென்டிக் ஏஐ ஜெனி ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோக்கி நம்ம போக போறோம்னா ஏஐ ஆட்டோமேஷன் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் ரிலேட்டட். இந்த இடத்துல தான் நோ கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ இதை எப்படி எந்த பேட்டர்ல கற்றுக்க போறீங்கன்றதை அடுத்து பேச போறேன். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் N8N and Zapier ஏஜென்ட்ஸ் பத்தி நீங்க கத்துக்க போறீங்க. செகண்ட், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எல்லா ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறீங்க. அதனால தான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் சொல்லிருந்தேன். இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கூட எப்படி ஏஜென்ட்ஸ் செட்டப் பண்றது அண்ட் கிளவுட் கோவர்க் ஃபார் எப்படி வந்து கிளவுட் கோவர்க் யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸ்ல கிரியேட் பண்றது. இதனுடைய நம்மளுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இதில் 2 லெவல் இருக்கு. N8N வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேல்ஸ் அண்ட் அவுட்ரீச். இப்போ நம்ம கம்பெனியில் N8N யூஸ் பண்ணி நிறைய ப்ராசஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அண்ட் இதில் பண்ணிருக்கிறது வேறு டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி அப்ளை பண்ணிருக்கிறதுன்றது ப்ராப்பராக வி ஹவ் மேட் அப் ஒன் பர்டிகுலர் பிளான் வந்து பண்ணிருக்கோம். ஸோ இதுபடி இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். மைக்ரோசாஃப்ட் கோபைலட். ஓகே, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் நிறைய பேர் உங்களுடைய கம்பெனியில் இதில் தான் எப்படி டீம்ஸில் தான் நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. அதில் கோபைலட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ன டேட்டா எல்லாம் ஷேர் பாயிண்ட்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட், ஸோ அதுக்குள்ள எப்படி ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்குண்டான ஒரு ப்ராப்பர் ஃப்ளோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு இன்டெகிரேட் திஸ் ஏஜென்ட்ஸ் இன் யுவர் ஒர்க் ஃப்ளோ இன் மைக்ரோசாஃப்ட். ஓகே, கோபைலட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா கிளவுட், இதெல்லாம் என்ன டேஸ் அப்படின்றது போட்டிருக்கேன். ஓகே, ஒரு 6 days. மைக்ரோசாஃப்ட் கோபைலட் 15 days. கிளவுட் கோவர்க் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 daysல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி சேல்ஸ் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் யூஸ் பண்றது, டேட்டா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாமே டூல் டிபெண்டா இருக்கும். பட் ஆனால் இதை மட்டும் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வி வில் நெவர் அலோவ். என்னோட கோல் என்னன்ற சொல்லியிருக்கேன், டூல் யூசஸ் கிடையாது. நீங்க இந்த பைத்தன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தன் மூலியமா எப்படி நீங்க வந்து ஏஜென்டிக் ஏஐ ஜெனி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ் இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தென் we are going to get into deployment. அதுமே நான் காமிக்கிறேன். ஓகே, கிளவுட் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ். இப்போ இந்த என்ன டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் இருக்கு அப்படின்றத நான் அடுத்து காமிக்க போறேன். வாங்க போறோம். கிளவுட் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் ஒரு 12 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து AWSல எப்படி பண்றது, அசூர்ல எப்படி பண்றது, GCPல எப்படி பண்றது, அதை எப்படி நம்ம டாக்குமெண்டைஸ் பண்றது, எப்படி அதில் CI/CD பைப்லைன்ஸ்ல ஜென்கின்ஸ் மூலமா பண்றது, எண்ட் டு எண்ட் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே பண்ணி நம்ம இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ப்ராஜெக்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணப்போம். இதெல்லாமே பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால திஸ் இஸ் வாட் ஐ ஆல்ரெடி செட். ஒரு எக்ஸப்ஷனல் நாலேஜ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறீங்க. அப்ப உங்களோட பிரெயினே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்காது. ஓகே, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா உங்களுக்கு எதை டீச் பண்ணாமல் இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணி அதுக்காக நானும் ஒர்க் பண்ணணும், டீம் ஒர்க் பண்ணணும், நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணுவோம். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் திஸ் பர்டிகுலர் பாத் இஸ் மேண்டேட்டரி. ப்ரீ ரெக்வஸ்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம் இந்த பாத்தில் டெஃபினெட்லி டேரக்ட்ல அலோவ் பண்ணுறதுக்குண்டான ரீசன் என்ன, டேரக்டா அலோவ் பண்ணாததுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் போயிடும். இன்னைக்கு கிளவுட் கோவர்க் மேலே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் வருவார். புரியுதா? அப்போ அந்த கம்பெனிஸ் வந்து இந்த டூல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து போகிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி எனக்கு டூலே வேண்டாம், நம்மளே கஸ்டமாக பில்ட் பண்ணி காஸ்ட் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா? அப்படி உங்களுக்கு நீங்க பண்ணனால உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் இருப்பாங்க. அந்த டீமை நீங்க வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த வேலையை தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இல்லாட்டினா ஜஸ்ட் மேலோட்டமாக தான் நம்ம வந்து சர்ஃபேஸ் லெவல் நாலேஜில் இருக்க போகிறோம். அதனால தான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 28 days மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பயப்பட வேண்டாம், ப்ரோக்ராமிங்ல தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறது இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி வில் ட்ரெயின் யூ. பயப்படாமல் படிங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஏஜென்டிக் ஏஐ ஜெனி ப்ரோக்ராமும் உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிடும். ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 month, இதுக்கு 2 months, இதுக்கு 3 months அண்ட் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் ஒரு 12 days தான். அதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். ஒரு 3 to 4 months உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒரு 2 months வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 3 to 4 months டியூரேஷன் தான் சொல்லியிருந்தேன். அடுத்த 2 months நீங்கள் வந்து உங்களோட டீம்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. உங்களோட ஒர்க் ஃப்ளோஸில் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஆர்கிடெக்ட் லெவல் நாலேஜ் அண்ட் டீமை லீட் பண்ணக்கூடிய நாலேஜ், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நாலேஜ், செக்யூரிட்டி கார்ட்லைன்ஸ் போடக்கூடிய நாலேஜ், எந்த இடத்துல எந்த ஏஜென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நாலேஜ். பிகாஸ் எல்லா ஒர்க்குக்கும் ஏஜென்ட்ஸ் தேவையில்லை. ஒரு இடத்துல மேனுவல் ஒர்க் தான் இருக்கும். இந்த இடத்துல ஏஜென்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால் அது காஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டம் லெவல் நாலேஜை நீங்கள் வந்து எடுத்துட்டு போயிருவீங்க. ஓகே, அது 200% உறுதி. புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு
ஃபனல் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் படிக்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ளோவில் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் மேக் an enquiry. நம்ம டீம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷனில் நானே உங்கள்கிட்ட வந்து நான் பேசுவேன். புரியுதா? அதுக்கு வந்து இண்டக்ஷன் செஷனுடைய ஃபார்ம் லிங்க் கீழே இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உள்ள இண்டக்ஷன் ஃபார்மில் இண்டக்ஷன் செஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ப்ரைசிங் எல்லாமே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓகே கோச் இது ப்ராப்பராக படிக்கிறது ப்ரைசிங்லாம் என்ன? ப்ரைசிங் நான் இங்கே வந்து யூடியூப் செஷனில் நீங்கள் பார்க்கறதுனால ஃப்ரம் டைம் டு டைம் இட் வில் சேஞ்ச். புரியுதா? அதனால பிரைசிங் மட்டும் நான் இங்க ரிவீல் பண்ணல. பட் நீங்க ப்ரோக்ராம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரைசிங் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த யூடியூப் பார்த்து தான் தேர் மேக்கிங் an enquiry. நிறைய பேர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கழுத்துக்கு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எடுத்து உங்களோட ஒர்க்கை எப்படி ரீப்ளேஸ் பண்றது ஏஜென்ட்ஸ் வச்சு அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டு நீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒர்க்குக்கு நீங்க போய் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க அந்த ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்றதா நீங்க ஃபயர் ஆடுவீங்கன்ற ஒரு மீனிங் வராது மார்க்கெட்டுக்கு. நீங்க அந்த ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்றது மூலமா ஓகே இந்த ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டா அடுத்த ஒரு ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரேக் பண்ணி நீங்க அங்க போய் உட்காந்துக்கலாம். தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். புரியுதா? ஸோ அதனால என்னைக்குமே நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுனால உங்களோட சேலரி கம்மியாகாது. நீங்க அடுத்த லெவலுக்கு தான் போகணும். அது போறதுக்கு ப்ராப்பரான ஒரு டீம் உங்க கையில் இருக்கும்போது ப்ராப்பரான கைடன்ஸோட போனீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஒர்க். புரியுதா? ஸோ தட்ஸ் இட். இந்த பார்த்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரிஞ்சிச்சு நம்புறேன். கீழே லிங்க் இருக்கு. ஹூ சோவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் மேக் an enquiry. அதுக்கப்புறமா அந்த பிரைசிங் எல்லாமே நம்ம டீம்கிட்ட பேசி நீங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் கரியர்ல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் நீங்க எங்க டீம் பேசி அதுக்கான கிளாரிட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் மேக் யுவர் ஜர்னி இன் திஸ் பர்டிகுலர் பாத். ஓகேவா? ரைட். ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் டு ஹேட்டர்ஸ் ஒரு சில மெசேஜ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்றது. இப்போ அது என்ன அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறேன். வாங்க. இதை நான் அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன் மோர் டைம் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். நம்ம இந்த செஷன் என்ன பார்த்திருக்கோம்? வாட் இஸ் GenAI அண்ட் ஏஜென்டிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ப்ராப்பர் டெஃபினேஷன் புரிஞ்சிச்சு. அடுத்து எந்த ரோட் மேப்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க எடுத்து படிக்கணுன்றது புரிஞ்சிச்சு. கெரியரை ஸ்டார்ட் பண்றீங்க, கெரியரை டிரான்ஷன் பண்றீங்க அப்படின்னா எந்த பாத்தில் எடுத்துட்டு போகணுன்றது புரிஞ்சிச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல என்னென்ன எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கு, என்ன பே ஸ்கேல் இருக்கு அப்படின்றது புரிஞ்சிச்சு. நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுனால உங்களுடைய சேலரி கம்மியாக போறதுல ப்ராப்பரான ஒரு டீமோட நீங்க கைடன்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணி உங்களுடைய சேலரியை கம்மியாகாம இன்க்ரீஸ் ஆகி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ டு ஆல் அவர் ஹேட்டர்ஸ் என்ன மெசேஜ்ன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து நான் படிக்கிறேன். ஓகே, Microsoft, Uber, Amazon have already started reducing AI usage due to cost expensive. People like him are AI influencers who only talk about the AI layoffs and try to sell their courses, but no one talks about the AI slope and cost expenses. Okay. And these kinds of videos regarding the job are vulnerable have been circulating for years by different YouTubers just for fear, engagement and sell the courses. Don't waste your time over here. Start learning the fundamentals and move on. ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒருத்தர் வந்து டோன்ட் பி இம்மெச்சூர் வென் ஓகே நிறைய ஒரு கமெண்ட் போட பார்த்துருக்கேன். இது ஒன்று. ரெண்டாவது, டேட்டா சயின்ஸும் ரீப்ளேஸ் பண்ணாதடா. ஓகே, he is just promoting his course. Don't trust his channel. Money-minded people. We are listening to the BPO person, not the technical guy who ships and builds the deploys. Okay, அதுக்கப்புறமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, இமேஜின் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்களுடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஏல ப்ராப்பர் எடுத்து மேலே பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு நான் ஐடி ஜேர்னி இருக்குது, டிஃப்ரெண்ட் கெரியர் பிரேக்ஸில் நல்லா இருக்குது. நீங்கள் படித்து மேலே வரணும்னு சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஆல்ரெடி நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் நிறைய நீ ட்ரை பண்ணிட்டு உன்னால் வாய்ப்பே இல்லை, அதனால் வேண்டாம் அப்படின்ற நெகட்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நெகட்டிவ் ஜோன் தான் நிறைய பேர் சொல்ல போகிறாங்க. நீங்கள் அதை கடந்து வந்து சக்ஸஸ் ஆகலாம்னு பார்த்தா ஒரு ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரெண்ட் கொடுக்கணும். அப்போ பீப்புள் அகைன் நீங்கள் ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களை யாரும் புரிஞ்சுக்காம நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கை வச்சு என்ன பண்ணி வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஏ இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தா ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அகைன் உங்களை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்றதுக்கு ஒரு கும்பல் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை தாண்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கம்பெனிக்கு நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில டீம் உங்களை வந்து பார்த்து இவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க் வந்து ப்ராப்பராக இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் அதையும் தாண்டி வந்து அந்த ஒர்க்ஸும் டெலிவர் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணலாம், நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரெயின் பண்ண வந்து ஆரம்பிக்கிறீங்க. அது ஒருத்தர் உங்களை வந்து அப்ரோச் பண்ணவருக்கு நீங்கள் எப்படி ஆனீங்களோ அதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலா 1-on-1 ஃப்ரீயாக நீங்கள் டீச்சிங் ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சதுக்கப்புறம் இன்னும் 4 பேருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டீச்சிங்கில் பயங்கரமான பேஷனேட் ஆயிடுச்சு. பிகாஸ் இன்ட்ரெஸ்டடாக யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணி ப்ராப்பராக டீச் பண்ணி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட்டாக
உங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்கை விட்டுட்டு ஒரு சில இன்ஸ்டிடியூட்டில் ஃப்ரீலான்ஸராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் நம்பர் 1 AI ட்ரெயினராக மாறுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சத்துக்கு பேர் மேலே நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க. ஒரு 500 பேருக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AI இன்ஜினியராக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அதில் ஃப்ரெஷர்ஸும் அடங்குவாங்க, கெரியர் ஸ்டார்டர்ஸும் அடங்குவாங்க, கெரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணர்ஸும் அடங்குவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இவர் டீச் பண்ணுறது சரியில்லை, இவர் வந்து சும்மா பிளாபர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வந்து வந்தது. நீங்கள் அதையும் தாண்டி என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இப்போ ஒரு க்ளோஸ் ரூமில் பண்ணிட்டோம், இப்போ ஒரு பப்ளிக்காக நிறைய இடத்துல போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிக்காக பேச வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறீங்க. அப்படி பப்ளிக்காக பேசி உங்களோட ஃபர்ஸ்ட் சேனல் அது. அந்த ஃபர்ஸ்ட் சேனல் மூலியமா என்ன பேசுகிறீங்க, இல்லை இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி தான் பர்ன் ஆகுது, இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க், டோன்ட் டூ இட் அப்படின்ற மாதிரி பீப்புள் வந்து உங்களுக்கு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்கள் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டையும் தாண்டி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றதால கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சேனல் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் யூ வாண்ட் டு கீப் ஷேரிங் த வேல்யூஸ். உங்களால் அது கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல. பிகாஸ் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ, என்னெல்லாம் நெகட்டிவ்னஸ் வந்திருந்தாலும் நீங்கள் அதை கடந்து 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 போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியல. நீங்கள் வந்து பிகாஸ் நீங்களே தான் ஒரே பர்சன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டீம் எப்படி ரன் பண்ணணும்னு தெரியல, டீம் காஸ்ட் பயங்கரமாக பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அகைன் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க. சரி, ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி உங்களே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹியூமனை வந்து ஹையர் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி அவர் வந்து பேச வைக்கிறீங்க. அவரை பேச வச்சாலும் உங்களுக்கு உண்டான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக், அவர் வந்து ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பேக்ரவுண்ட், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் பேசுறது மாதிரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பட் உங்களுக்கு தான் தெரியும் அந்த பர்டிகுலர் பர்சனோட பொட்டன்ஷியல் என்ன, அவர் எவ்வளோ பேரை லீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் நீங்கள் உங்களோட வேல்யூஸ் வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, என்ன உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. பட் ஸ்டில் பீப்புளுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமென்றதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஒரு உங்களோட டிஜிட்டல் க்ளோனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறீங்க. அந்த டிஜிட்டல் க்ளோன் உருவாக்கி எப்படியாச்சும் இப்போ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து குளோபல் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ட்ரெயினராக ஒர்க் பண்ணும்போது கொடுத்தாச்சு. அதில் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரீங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய டிஜிட்டல் க்ளோனை உருவாக்கி என்னென்னலாம் குளோபலாக மார்க்கெட் என்ன நடக்குதோ அது எப்படியாச்சும் மக்களுக்கு சேர்ந்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீம்லாம் வந்து கரெக்டான டீமை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு காஸ்ட்டை பர்ன் பண்ணி எவ்வளோ அப்டேட்ஸ்லாம் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய கோல் என்னவா இருக்குன்னா இது எல்லா இடத்துலையும் ஒரே கோலாக தான் இருக்கு. தமிழ்நாடுடைய நம்பர் 1 AI டேலண்ட் ஃபேக்டரியா நம்மளுடைய சேனலும் நம்மளுடைய கம்பெனி மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் இருக்கு. அதை நோக்கி நீங்க தொடர்ந்து ஓடிட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? எக்ஸல் ஃப்ரீ கோர்ஸ், டேட்டா சயின்ஸ் ஃபுல் கோர்ஸ், கிளவுட் ஸ்கில்ஸ் ஃபுல் கோர்ஸ், கிளவுட் கோவர்க், அப்புறம் இந்த ராக், MCP, ஏஜென்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் டர்ம்ஸ்ல ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் ஸ்டில் பீப்புள் ப்ராப்பரா புரிஞ்சுக்காம கமெண்ட்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது ஏன் அப்படி தெரியுமா? நோ மேட்டர் வாட் எவர் த ஸ்டேஜ் யூ ஆர் இன் யுவர் லைஃப், தேர் வில் பி ஆல்வேஸ் நெகட்டிவிட்டி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எந்த ஸ்டேஜா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி இந்த மாதிரி பேசிட்டே தான் இருக்க போறாங்க. தட்ஸ் a signal you're actually doing something. நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டே இருந்தா 4 பேர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஒன்னு, if nobody talks about you, you're not doing anything worth talking about. உங்களை பத்தி யாருமே பேசலனா ஒர்த்தா இருக்கிற மாதிரி நீங்க எதுவே படல்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டிக்கு நீங்க வந்து போயிடுவீங்க. 3, so stay calm, keep doing what you do and keep doing it. அதை தான் நான் இந்த செஷன்லையும் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபைன், அவங்க ப்ராப்பராக நம்ம சேனல் ரிசர்ச் பண்ணல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத பண்ணுறாங்க, இவங்களால ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பரவாயில்ல, பட் அது பண்ண முடியல. பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும்போது நம்ம அப்படி தெரியும். ஐ எம் நாட் ஹியர் டு கரெக்ட் எனிபடி வாட் எவர் தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆர். பட் அதை நம்ம சேனல் வந்து இது எண்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, பிஃபோர் யூ ட்ராப் எனி நெகட்டிவ் கமெண்ட், விச் கேட்டகரி டு யூ வாண்ட் டு பி இன்? The one who comments or the one who impacts life? அதாவது the one who comments நம்ம நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுக்கும் அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னாலும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது அந்த ஜோனில் இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்களா? ஆர் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு விருப்பப்படுறீங்களா? இங்கே ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வீடியோஸில் பார்க்கும்போது நிறைய பேர் தேர் டேக்கிங் ஆக்ஷன், தேர் ப்ராப்பர்லி லேர்னிங், அதில் கூகுளில் நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறீங்க. தட்ஸ் மேக்கிங் சென்ஸ் அண்ட் அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. இருந்தாலும் மோஸ்ட்லி நான் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் வி வில் டேக் இட். நானும் ஸ்டெஃபினோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு we are making a lot of efforts because நான் முன்னாடிலாம் இங்கிலீஷில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு we are trying to do something. பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது எங்களை அது பர்சனல் அஃபெக்ட் பண்ணல. பிகாஸ் நாங்கள் இந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டோம். நெகட்டிவிட்டி இல்லாத ஆட்கள் யாரு? ஓகே, நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, சாதாரணமான ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பர்சன் இந்தியாவுடைய பிரசிடென்ட்டாக மாறி இருக்கார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரணமாக ஒரு BPO கம்பெனியோ, நானும் BPO கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒரு கம்பெனி லீட் பண்ணுறேன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா AI இன்ஜினியராக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இதை கூட பீப்புள்னால வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சும்மா அப்படியே யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துடல. தெர் இஸ் அ ப்ராசஸ், ஃபைன், தட்ஸ் ஓகே. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்ரிபடி வில் கெட் தட் பர்டிகுலர் மெச்சூரிட்டி அண்ட் அது வரைக்கும் we are not going to stop. We are going to keep doing what we are doing. அது மூலிமா நிறைய பேரோட லைஃப் இம்பாக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டோட நான் என்னென்ன ஸ்டோரியில் சொன்னால் அது யாரோட ஸ்டோரின்றது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டோட நம்பர் 1 AI டேலண்ட் ஃபேக்டரியாக இந்த Pro IT Bridge மாறணும். அதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே we are going to do it. Okay, that's what our goal. Right, so the real message என்ன அப்படின்னு இந்த செஷனை பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ராங் டீம். நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசும்போது
கோச் நான் நல்லா படிச்சிருக்கேன், இந்த இடத்துல நான் படிச்சு முடிச்சிட்டேன், பட் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பிளஸ் ராங் டீம் இதுனா இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் நோவேர். ஹார்ட் ஒர்க் பிளஸ் ராங் டைரக்ஷன், கரெக்டாக தப்பான இடத்துல போய் எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பிளஸ் ரைட் டைரக்ஷன் வித் ரைட் கைடன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது தான் ரிசல்ட்ஸ் வில் ஒர்க். அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமா நம்ம நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சில பாட்காஸ்ட்லாம் நம்ம சேனலே போட்டிருக்கேன், நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பேசியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். ஸோ ஹார்ட் ஒர்க் பிளஸ் ரைட் டைரக்ஷன் இஸ் சம்திங் கோயிங் டு கிவ் யூ த ரைட் ரிசல்ட்ஸ். இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோல், எதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இந்த செஷன் நம்ம பார்த்திருக்கிறது வாட் இஸ் ஜென்யூன் ஏஜென்டிக் இன்ஜினியரிங் அண்ட் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஸ்கோப், ஹூ ஷுட் சூஸ் விச் பர்டிகுலர் பாத், அண்ட் அப்படி அந்த பாத் என்ன, எதனால் இந்த பர்டிகுலர் பாத் போகிறோம் அப்படின்ற கரிக்குலம் என்ன, எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ செஷனை எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். நான் உங்களுக்கு காமிச்ச பாத் எல்லாமே ப்ராப்பராக புரிஞ்சுதா, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஐ எம் நாட் ஹியர் டு சே தட் வி ஆர் பர்ஃபெக்ட். Always there is chance for us to improve as well. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மேக் ஷூர் யூஆர் கீப்பிங் இட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வைங்க. அந்த மாதிரியான ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸை தான் நம்ம வந்து இந்த சேனலை க்ரோ பண்ணுன்றதா என்னுடைய கோல். அதுக்காக என்ன பண்ணணுமோ வி ஆர் ஆல்ரெடி டூயிங் இட். அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எதனால் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், சேனல் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் டோன்ட் ஜட்ஜ் by watching any single video. நீங்க சேனலை பாருங்க, நிறைய என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் you are making a comment just like that. ஃபர்ஸ்ட் சேனலை பாருங்க, எத்தனை பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க, what are the sessions that we tried to give it for free here, நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அண்ட் தோஸ் ஹூ வாண்டட் டு லேர்ன் திஸ் ஏஐ ப்ராப்பர்லி, இந்த ஏஜென்டிக் ஏஐ உங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரீமுக்கு ப்ராப்பராக ஃபிட் பண்ணணும், இந்த ரோட் மேப்பில் படிக்கணும் அப்படின்றவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி யூ கேன் மேக் an enquiry. வில் டாக் soon. ஓகே, அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் யுவர் AI coach John signing off. Bye.